Good morning students, welcome. Good morning. Biotechnology ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு இடையில இருக்க சாப்டர் நம்ம நடத்துவோம். பட் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு ஈகாலஜி முடிச்சுட்டு ஈகாலஜியில் ஒரு 4 சாப்டர், பயோடெக்னாலஜியில் 2 சாப்டர், இந்த 6 முடிச்சுட்டு மீதி 3 லெசனுக்கு போகலாம். அது ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இந்த பயோடெக்னாலஜி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அதை ஆரம்பிச்சிருவோம். இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் 2 சாப்டர் இந்த யூனிட்ல இருக்கு. First chapter, biotechnology principles and processes பார்த்தலாம். Biotechnology deals with techniques of using live organisms or enzymes from organisms to produce products and processes useful to humans. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம லிவிங் ஆர்கானிசத்தை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். பயோடெக்னாலஜி டீல்ஸ் வித் அப்படின்னு பார்க்கும்போது லிவிங் ஆர்கானிசத்தை அப்படியே லைவ் ஆர்கானிசத்தை, அது மைக்ரோ ஆர்கானிசம் தான் மோஸ்ட்லி இருக்கும், இல்லை பிளான்ஸ் அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. இல்லைன்னா என்சைம்ஸ் ஃப்ரம் ஆர்கானிசம்ஸ், அந்த ஆர்கானிசத்துலேருந்து வர என்சைம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ தட் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படிங்கும்போது குட் மார்னிங், ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படிங்கும்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ப்ராடக்ட்ஸ்னா என்ன? இன்சுலின் இஸ் எ ப்ராடக்ட். இன்சுலின் இஸ் எ ப்ராடக்ட். ப்ராசஸ்னா என்ன? மேக்கிங் ஆஃப் இன்சுலின், ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின்ங்கிறது ப்ராசஸ். ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸை நம்ம பயன்படுத்துவோம், இல்லைன்னா ப்ராடக்டை பயன்படுத்துவோம். அதுதான் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை டிரைவ் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்டை எடுத்து யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு ப்ராசஸ் அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன் திஸ் சென்ஸ் மேக்கிங் கர்ட், தயிர், தயிர் உருவாகிறதுங்கிறது ரெண்டுமே வந்துடுது, ப்ராசஸும் வந்துடுது, ப்ராடக்டும் வந்துடுது. பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லெபார்டரியில தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வீட்லேயே பயோடெக்னாலஜி யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. தயிர் தயாரிக்கிறது, இட்லி மாவை முதல் நாள் அந்த அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைச்சி உப்பு கரைச்சி வைக்கிறாங்க, அடுத்த நாள் உப்பி இருக்கு, ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, அது இது எல்லாமே பயோடெக்னாலஜி தான். பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பிரெட் தயாரிக்கிறது, ஸோ தயாரிக்கிறதுங்கிறது ப்ராசஸ், பிரெட்டுங்கிறது ப்ராடக்ட். ஸோ ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே பயோடெக்னாலஜியில் இருக்கு. வைன் தயாரிக்கிறது, விச் ஆர் ஆல் மைக்ரோ மீடியேட்டட் ப்ராசஸஸ். ப்ராசஸ் தயாரிக்கிறது, அந்த தயாரிக்கிற முறை could also be thought as a form of biotechnology. ஸோ இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பயோடெக்னாலஜி தான். ஏன்னா லிவிங் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி அதோட ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். However, it is used in a restricted sense today. இந்த காலத்தில் இப்போதைக்கு பயோடெக்னாலஜியை நம்ம ரொம்ப 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 குறுகிய இதில் தான், அதாவது லெபார்டரி கண்டிஷனில், அது ரொம்ப ரொம்ப கிளீனாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அப்படி தயாரிக்கிறது தான் நம்ம வந்து ஹைஜீனிக்கான பிளேஸில் இண்டஸ்ட்ரியல் லெவலில் அதுதான் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். டு ரெஃபர் டு சச் தோஸ் ப்ராசஸஸ் விச் யூஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். அதில் மெயினாக சொல்லணும்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆர்கானிசத்தை விட்டுட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம், ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலியமாக உருவாக்கின ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ்லாம் பண்ணோம்னா அதுதான் பயோடெக்னாலஜி சொல்கிறாங்க. டு அச்சீவ் த சேம் ஆன் எ லார்ஜர் ஸ்கேல். ஸோ லார்ஜர் ஸ்கேல், ஏன் லார்ஜர் ஸ்கேலுங்கிற டேர்ம் வருது? எவ்ரி இயர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டு இருக்கு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகலை, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. பாப்புலேஷன் கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, மக்கள் தொகை. ஸோ இன்க்ரீஸ் ஆகிற மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி ஃபுட் சப்ளை இருக்கணும்னா லார்ஜ் ஸ்கேலில் தான் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பயோடெக்னாலஜிங்கிற டேர்ம் வந்து இப்போ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம். ஃபர்தர் many other processes techniques are also included under biotechnology. ஸோ மெடிசின், ட்ரக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அக்ரிகல்ச்சர், அது எல்லாமே பயோடெக்னாலஜியில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வைட்ரோ, இன்வைட்ரோனா லெபார்டரி, லேப்ல, இந்த லேப்னு அர்த்தம். அண்டர் அவர் கண்ட்ரோல்டு கண்டிஷன், லெபார்டரியில் நீங்கள் பண்ணுறது வந்து இன்வைட்ரோ. இன்விவோ, விஐவிஓ சொல்லுவாங்க. இன்விவோனா நேச்சுரலாக நடக்கிறது. ஸோ இன்வைட்ரோ லெபார்டரியில், இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் லீடிங் டு டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ்க்கு வந்து குழந்தைங்க இல்லை அப்படின்னா இந்த கருத்தரிப்பு மையம், சுதா கருத்தரிப்பு மையம் ரொம்ப ஃபேமஸாக விளம்பரம்லாம் போடுறாங்க. எல்லா டிவிலையும், ஈரோட்டில் வந்துருச்சு, சேலத்தில் வந்துருச்சு, சென்னையில் வந்துருச்சு, அங்கே இங்கேன்னு போட்டுட்ருக்காங்க. ஏன்? ஸ்டிரைலாக இருக்கிற அந்த மேல், அந்த ஃபீமேல், அவங்களால குழந்தை பெற்றக்கூடிய தன்மை இல்லை அப்படிங்கிறப்போ டெஸ்ட் டியூப் பேபி அவுட் சைட் த
பாடி ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் எக் நடக்க வச்சு அதை ஜைகோட்டா மாற்றி அதுக்கப்புறம் யூட்ரஸில் ஃபெலோப்பியன் டியூப்ல கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ இதை டெஸ்ட் டியூப் பேபி அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் டியூப் பேபி உருவாக்கலாம் பயோடெக்னாலஜி. சிந்தசிசிங் எ ஜீன் அண்ட் யூசிங் இட். ஒரு ஜீனை நம்ம வந்து மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணவும் முடியும். டிசைரபிள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஜீன். டெவலப்பிங் எ டிஎன்ஏ வேக்சின். டிஎன்ஏ வேக்சின்னா வேக்சின்னா நமக்கு தெரியும், நோய் வரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் மருந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு வேக்சின். நோய் வந்ததுக்கு அப்புறம் கியூர் பண்றதுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேரு மெடிசின். ஸோ ப்ரிவென்ஷனுக்காக, ஒரு நோய் நமக்கு வரக்கூடாதுன்னு தற்காப்புக்காக கொடுக்கறது தான் வேக்சின். ஆர் கரெக்டிங் ஏ டிஃபெக்டிவ் ஜீன். ஸோ கரெக்டிங் ஏ டிஃபெக்டிவ் ஜீன்னா குழந்தைங்களுக்குலாம் திடீர்னு ஜெனட்டிக் டிசார்டர்லாம் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பிறக்கிற குழந்தை ஜெனட்டிக் டிசார்டரோட பிறக்குது. அப்போ கருவிலேயே அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்றதுக்கு என்ன வழி, அதுதான் கரெக்டிங் ஏ டிஃபெக்டிவ். டிஃபெக்டிவ்னா பிரச்சனை, ப்ராப்ளம் உள்ள ஜீன். ஆர் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல்டு. ஸோ இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் லீடிங் டு டெஸ்ட் டியூப் பேபி, ஸ்டிரைல் கப்பலுக்கு, குழந்தை பிறக்காத கப்பலுக்கு. சிந்தசிசிங் ஏ ஜீன் அண்ட் யூசிங் இட். அந்த ஜீன் வந்து நமக்கு விட்டமின் ஏ சிந்தசிஸ் பண்ற ஜீனா இருக்கலாம், இன்சுலின் சிந்தசிஸ் பண்ற ஜீனா இருக்கலாம். அந்த மாதிரி டிஎன்ஏ வேக்சின், இந்த கொரோனா சமயத்துலலாம் வேக்சின் போட்டாங்கல்ல அது. ஆர் கரெக்டிங் ஏ டிஃபெக்டிவ் ஜீன், ஜெனட்டிக் டிசார்டரை கியூர் பண்றது, ட்ரை பண்றது. ஸோ இது எல்லாமே பயோடெக்னாலஜில தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. The European Federation of Biotechnology has FEFB has given a definition of biotechnology that encompasses both traditional view and modern molecular biotechnology. So traditional view and modern molecular biotechnology. So molecular அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு அங்க DNA RNA எல்லாம் யூஸ் பண்றோம்னு அர்த்தம். மாலிகுலார்னு எங்க வருதோ அங்க டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ யூஸ் பண்றோம்னு அர்த்தம். ஸோ ட்ரெடிஷ்னல் வியூ அப்படிங்கும்போது அந்த காலத்துல இந்த தயிர் தயாரிக்கிறது, ஒயின் தயாரிக்கிறது, அது பிளஸ் மாடர்ன் மாலிகுலர் பயோடெக்னாலஜி. இப்போ பார்த்தா டெஸ்ட் டியூப் பேபி, ஜீனை வந்து மல்டிபிள் டைம்ஸ் காப்பி எடுக்கிறது, யூஸ் பண்றது. ஸோ இது எல்லாம் மாடர்ன் மாலிகுலர் பயோடெக்னாலஜி. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கான் பயோடெக்னாலஜினா என்னன்னு. த இன்டகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ்னா பாட்னி, சுவாலஜி அண்ட் ஆர்கானிசம்ஸ். நேச்சுரல் சயின்ஸையும் ஆர்கானிசத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணிடுறோம். ஆர்கானிசம்ஸ் இல்லைன்னா அதோட செல்ஸ், இல்லைன்னா பார்ட்ஸ் தேர் ஆஃப் செல்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இதெல்லாம் மாலிகுலர் அனலாக்ஸ். மாலிகுலர் அனலாக்ஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏவோட பீஸ் ஆர் ஆர்என்ஏ, பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதாவது ஜீன்ஸ் தான் மாலிகுலர் அனலாக்ஸ். ஜீன்ஸ், ஆர்என்ஏஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ராடக்ட்ஸ்னா என்ன? ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கிறது, இன்சுலின் இஸ் எ ப்ராடக்ட். சர்வீசஸ்னா என்ன? நைட்ரஜன் பிக்சேஷன் பண்றதுக்கு ஒரு ஆர்கானிசத்தை பயோடெக்னாலஜி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா சர்வீஸ். ஏன்னா அது என்ன பண்ண போகுது? நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண போகுது. ஸோ சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான் டிஃபரன்ஸ். இது ரெண்டுக்காக. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மெயின் பிரின்சிபல் இருக்கு. ஒன்று ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இன்னொன்று கெமிக்கல் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஜினியரிங்னா என்ன? இப்போ சிவில் இன்ஜினியர் இருக்கிறாரு, நான் செங்கல், மண், சிமெண்ட், கம்பி எல்லாம் கொடுத்துட்றேன், ஒரு இடத்தையும் காமிச்சிடுறேன். அந்த இடம் வெறும் இடமா இருக்கு, நான் கொடுத்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு இல்லாத ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்றாரு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்கிறாரு, நான் வெறும் வீட்டை தான் காமிக்கிறேன், அவர் அதெல்லாம் பிளான் போட்டு வயரிங் போட்டு இங்கே எத்தனை லைட் போடு, அங்கே அத்தனை ஃபேன் போடு, அங்கே டிவி வை, இங்கே ஸ்பீக்கர் வையின்னு அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வந்து எல்லாம் வயர் கேர் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து பர்ஃபெக்டா ஒரு அமைப்பு, செயல்படுற அமைப்பா யூஸ்ஃபுல்லா மாத்திட்டு போயிடுறாரு. அதாவது இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல்ஸை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்றது. கொஞ்சம் மாத்தி அமைப்பாங்க. ஏன்னா செங்கல், சிமெண்ட், மண்ணை வச்சு அப்படியே கட்டுறது இல்லை, நமக்கு வேணுங்கிற மாதிரி கட்டுறது. ஸோ அந்த மாதிரி இங்க என்ன நம்ம கொடுத்துட்றோம்னா யூஸ்ஃபுல் ஜீன்ஸை கொடுத்துட்றோம். ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க, அதை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு ஹோஸ்டுக்குள்ள போட்டு அது ஃபங்க்ஷனலா மாத்தி கொடுக்குறாங்க. அதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அப்போ அது என்னன்னு பார்க்கலாம். அதே போல கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ற இடம் வந்து ஹார்ம்ஃபுல் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாம இருக்கணும். ஏன்னா நான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல இன்சுலினை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், அங்க வந்து மலேரியா, டெங்கு இதெல்லாம் காஸ் பண்ற ஆர்கானிசம் உள்ள மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப யாருக்கெல்லாம் அந்த இன்சுலின் அந்த டயபெட்டிக் பேஷண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம டிசீஸ் காசிங் ஆர்கானிசத்தையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ற இடம் வந்து ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எனி மைக்ரோ ஆர்கானிசம். நம்ம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற
நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ராசஸ் வேணுமோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தவிர, அந்த ஆர்கானிசத்தை தவிர வேற எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் அங்க வளரக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்டிரைல் கண்டிஷன், ஸ்டிரைல்னா ஃப்ரீ ஃப்ரம் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னு அர்த்தம். அந்த கண்டிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதான் கெமிக்கல் இன்ஜினியரிங். கடகடன் பார்த்துடலாம். Among many, two core techniques that enabled birth of modern biotechnology. So modern biotechnology காரணம் வந்தது first genetic engineering. Techniques to alter the chemistry of genetic material, DNA and RNA. ஸோ இங்க கெமிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியலை மாத்துறீங்க, ஆல்டர் பண்றீங்க. அது என்ன கெமிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்? நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை மாற்றி அமைக்கிறோம், நல்ல ஜீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம். அதான் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டு இன்ட்ரடியூஸ் தீஸ், அந்த ஆர்என்ஏவையும் டிஎன்ஏவோட கெமிஸ்ட்ரியவும் நம்ம மாற்றி வச்சாச்சு. மாற்றிட்டு மாற்றினது என்ன பண்ணுறீங்க, அந்த டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் ஆகணும். டிஎன்ஏக்குள்ள நான் வச்ச ஜீனு அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆர்கானிசம் வேணும். ஆர்கானிசம் வேணும், அதுக்கு ஹோஸ்ட் ஆர்கானிசம். உங்ககிட்ட சிம் இருக்கு, அந்த சிம்ல நீங்க பேசணும், சிம்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னா ஒரு மொபைல் வேணும். போன்ல யூஸ் பண்ண, போன்ல அந்த சிம்மை சொருகுனா தாங்க கால் வரும், கால் பேச முடியும். வெறும் சிம்மை கையில வச்சுக்கிட்டு இருந்தா சிம் வச்சிருக்கேன் கால் பண்றேன்னு சொல்ல முடியுமா? இல்ல 5G 4G யூஸ் பண்ணி சொல்ல முடியுமா? வி நீட் எ செல்போன். அந்த செல்போன்ல சிம்மை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி கரண்ட் பவர்லாம் கொடுத்தாதான் அது வந்து ஆன் ஆகி நீங்க மெசேஜ் பண்ண முடியும், இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும், கால் பண்ண முடியும். அந்த மாதிரி சிம் மாதிரி டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவை மாத்தி வச்சுட்டேன். அது எங்க போய் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? நீட் எ ஹோஸ்ட். ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம் தேவை. ஒரு ஈகோலைக்குள்ள வை, ஏதோ ஒரு ஆர்கானிசத்துக்குள்ள வை. அப்ப அந்த ஆர்கானிசத்துக்குள்ள அது போனதும் அது ஃபங்க்ஷனிங் ஆக ஆரம்பிக்கும். நான் இன்சுலின் சிந்தசிசிங் ஜீன் அந்த டிஎன்ஏல வச்சிருக்கேன், அது ஒரு பாக்டீரியாக்குள்ள போடுறேன், பாக்டீரியா இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் இங்க சொல்றாங்க ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள வைக்கணும். அண்ட் தஸ் சேஞ்ச் த. இப்ப என்ன பண்ணுது, பாக்டீரியா இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண தேவையே இல்லை, அதுக்கும் இன்சுலினுக்கும் சம்பந்தமே இல்லை. எந்த பாக்டீரியாவுக்கும் சுகர் வராது, டயபெட்டிக் வராது, அதுக்கு இன்சுலின் தேவையில்லை. ஆனாலும் அதை நம்ம சிந்தசிஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ தஸ் சேஞ்ச் த ஃபீனோடைப், எக்ஸ்பிரஷன் பண்ற கேரக்டர். ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட எக்ஸ்பிரஸ் பண்ற கேரக்டரை நீங்க மாத்திடுறீங்க. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, நெக்ஸ்ட் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். பேர் தான் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் தான். பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கெமிக்கல் இன்ஜினியரிங். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டிரைல், அதாவது மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஃப்ரீ. கண்டாமினேஷன்னாலே டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் வந்துரும்னு அர்த்தம். இன்சுலினோட டிசீஸ் காசிங் ஆர்கானிசமும் சேர்ந்து சிந்தசிஸ் ஆயிட்டு இருந்தா என்ன ஆகுறது? இல்ல டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் அந்த இடத்துல வளர்ந்துகிட்டு இருந்தா வம்பா போயிடும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டிரைல் ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இமீடியட் சரௌண்டிங், உங்க பக்கத்துல இருக்கிற சரௌண்டிங் தான் உங்களை அஃபெக்ட் பண்ற சரௌண்டிங். அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். வெயில் கொளுத்துது, ஃபேன் இல்ல, வேர்த்து கொட்டுது, உங்களோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு? டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. மழை பெய்யுது, சில்லுன்னு இருக்கு, குளிருது, உங்க ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு? குளிருது. டெல்லியில இருக்கிறது ஆம்பியன்ஸ் கிடையாது, சென்னையில இருக்கிறது ஆம்பியன்ஸ் கிடையாது. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சென்னையில இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா உங்க வீடு தான் உங்களோட ஆம்பியன்ஸ். ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா ஸ்கூல் தான் உங்க ஆம்பியன்ஸ். ஸோ சடன் சரௌண்டிங், நம்மள உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய சரௌண்டிங் நம்மளோட பிசியாலஜி அது டைரக்டா அஃபெக்ட் பண்ணாது, ஆம்பியன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர்க்குற லெபார்டரி ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டிரைல், அதாவது ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசமா இருக்கணும், டிசீஸ் காசிங் கண்டாமினேஷன் ஃப்ரீயா இருக்கணும். So ambience in chemical engineering process to enable growth of only the desired microbe or eukaryotic cell in large quantities for the manufacture of biotechnological products like antibiotic, vaccine, enzymes. So இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது இமீடியட் சரௌண்டிங் அந்த ஆம்பியன்ஸ் ஸ்டிரைலா இருக்கணும், கண்டாமினேஷன் ஃப்ரீயா இருக்கணும். இல்லைன்னா நம்ம தயாரிக்கிற வேக்சின், ஆன்டிபயோட்டிக்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் கண்டாமினேஷன் வந்துருச்சுன்னா அதை கமர்ஷியலா விற்க முடியாது, மக்களுக்கு சப்ளை பண்ண முடியாது, வேஸ்டா போயிடும். ஆமா. Let us now understand the conceptual development of principles of genetic engineering. So principles of genetic engineering எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். First, you probably appreciate the advantages of sexual reproduction over asexual reproduction. ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்க? அட்வான்டேஜஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனை நீங்க ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் அப்ரிஷியேட் பண்றோம். ஏன்? செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன்ல தான் சார் எனக்கு கிராசிங் ஓவர் வருது, ரீகாம்பினேஷன் நடக்குது, நியூ வெரைட்டிஸ் வருது, ஆர்கானிசம்ஸ் தன்னோட சரௌண்டிங்க்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ அதோட சக்சஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஜாஸ்தி ஆகிறது செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன்ல தான்
ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த கட்டிங் கிராஃப்டிங் இதெல்லாம் வைக்கும் போது நியூ கேரக்டர்ஸ் வராது அப்படின்லாம் சொல்றோம்ல. ஸோ அதனால நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை விட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பெட்டர் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்றோம். The farmer provides opportunities for variations, அதாவது ரீகாம்பினேஷன் சொல்லுவோம், நியூ வெரைட்டிஸ் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் யூனிக் காம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் செட்டப். ஸோ ஸ்பெஷல் ஜெனட்டிக் செட்டப்ல ஆர்கானிசம்லாம் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Some of which may be beneficial to the organism as well as the population. So simple, அந்த ஆர்கானிசத்துக்கோ இல்லை அந்த ஆர்கானிசத்தோட பாப்புலேஷன், ஹியூமன் ஆர் ஹியூமன் பாப்புலேஷன், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரிசர்வ்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க கிராசிங் ஓவர் நடக்காது, அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பேரண்டல் ஜெனரேஷன் மாதிரியே ப்ராஜெனிஸ், அவங்களோட ப்ராஜெனிஸ் ஃபர்தரா எல்லாமே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே ஜெனட்டிக் செட்டப்போட இருப்பாங்க. வைல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பர்மிட்ஸ் வேரியேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வேரியேஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே. ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்ட் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ரீடிங். ட்ரெடிஷ்னல்னா அந்த காலத்துல இருந்து இந்த இமாஸ்குலேஷன் பண்ணுவாங்க. இமாஸ்குலேஷன் என்ன? ரிமூவல் ஆஃப் ஆன்தர், ரிமூவல் ஆஃப் மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் எ ஃப்ளவர். எதுக்கு? செல்ஃப் பாலினேஷனை தடுக்கிறதுக்கு. அப்புறம் நமக்கு வேணுங்கிற பிளான்ட்ல இருந்து போலன் கிரெயின் எடுத்துட்டு வந்து ஸ்டிக்மால வச்சா கிராஸ் பாலினேஷன் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் யூஸ்ட் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ரீடிங் வெரி ஆஃபன் லீட் டு இன்க்ளூஷன் ஆஃப் multiplication of undesirable genes along with desired gene. இந்த இடத்துல நான் ஒரு போலன் கிரெயின் எடுக்கிறேன், இங்க ஸ்டிக்மா இருக்கு. இந்த போலன் கிரெயின் வந்து நல்ல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ல இருந்து போலன் கிரெயின் எடுக்கிறேன். இந்த போலன் கிரெயினை கொண்டு வந்து இங்க வைக்கும் போது கிராஸ் பாலினேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. பட் இந்த போலன் கிரெயினோட டிஎன்ஏல எனக்கு தேவையான ஜீன் என்ன? டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஸோ இங்க இருக்க அந்த டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன், சாரி, ஓகே, டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன் இங்க இருக்கு. இவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏலாம் எனக்கு தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாம அதுல என்ன இருக்கு? ஃப்ரூட்ஸ் புளிப்பா வரதுக்கான ஜீன் இருக்கு. மாங்காவோட மேங்கோ அந்த டிஎன்ஏ எடுக்கிறேன்னா நாரா வந்து அந்த மாம்பழம் யாருக்கும் பிடிக்காது, பல்லுலாம் சிக்கிக்கும். புளிச்ச மாங்காவை மாம்பழத்தை யாருக்கும் பிடிக்காது, இனிப்பா இருக்கணும்னு தான் நினைப்போம். சாப்பிட்டா கேக்கு மாதிரி இருக்கணும், கடிச்சு சாப்பிட்டா கேக் மாதிரி அந்த மேங்கோ இருக்கணுமே தவிர நாரா வந்து பல்ல நூல் நூலா சிக்கிச்சுன்னா யாருக்கும் பிடிக்காது. அப்போ இந்த தேவை எனக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்டோட சேர்ந்து புளிக்கிறது, நாரா அன்டிசைரபிள் கேரக்டரும் சேர்ந்து வந்துடுது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல. ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு ஹைபிரிடைசேஷன் மெத்தட்ல தேவையான ஜீனோட தேவையில்லாத ஜீனும் சேர்ந்து வந்துருது. ஸோ தட் அப்போ மனுஷன் யோசிச்சான் த டெக்னிக் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் விச் இன்க்ளூட் கிரியேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. டிஎன்ஏவை நியூ ஃபார்ம்ல, அதாவது நமக்கு தேவையான ஜீனை மட்டும் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, யூஸ் ஆஃப் ஜீன் குளோனிங் அண்ட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஓவர்கம் திஸ் லிமிடேஷன். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க பயோடெக்னாலஜில ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, கிரியேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, யூஸ் ஆஃப் ஜீன் குளோனிங், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, யூஸ் ஆஃப் ஜீன் குளோனிங் அண்ட் ஜீன் டிரான்ஸ்ஃபர், இந்த மூணும் பார்த்துக்குங்க. இந்த விஷயங்கள்லாம் இந்த குறைபாடுகளை, அதாவது ட்ரெடிஷ்னல் ஹைபிரிடைசேஷன் மெத்தட்ல தேவையில்லாத ஜீனும் சேர்ந்து வந்துடுது இல்லையா, அந்த குறைகளை நீக்கிடுது. ஸோ ஓவர் கம் திஸ் லிமிடேஷன் அண்ட் அலோ அஸ் டு ஐசோலேட் அண்ட் இன்ட்ரோடியூஸ் ஒன்லி ஒன் ஆர் எ செட் ஆஃப் டிசைரபிள் ஜீன்ஸ் வித்தவுட் இன்ட்ரோடியூசிங் அன்டிசைரபிள் ஜீன் இன் டு த டார்கெட் ஆர்கானிசம். இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல என்ன பண்ணுவான்? சேம் போலன் கிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவை எடுக்கும், இந்த போர்ஷனை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துறேன், அந்த ஜீனை மட்டும், இந்த போர்ஷனை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துறேன், இதை கொண்டு போய் இன்னொரு டிஎன்ஏவோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதாவது ஹோஸ்ட் டிஎன்ஏவோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். ஸோ தேவையான ஜீனை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து அதை மல்டிபிள் காப்பீஸ், பில்லியன் கணக்குல, லட்சக்கணக்கில், ஏன்னா ஒரு ஜீனை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 சிரமம். காரணம் என்னன்னா எல்லாம் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, இது டயக்ராம்ல கட் பண்ணி எடுத்துட்டோம். லெபார்டரியில உண்மையான டிஎன்ஏல உங்களுக்கு தேவையான ஜீன் எதுன்னா தெரியாது, அதை 1000 பீஸா போடணும்,
1000 ஆர்கானிசத்துக்குள்ள வைக்கணும். எந்த ஆர்கானிசம் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். இது ஒரு தடவையில சக்சஸ்ஃபுல்லா வராது. அதை 1000 தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். எப்பயாவது ஒரு தடவை உங்களுக்கு ஏன் இந்த பாக்டீரியாவில் அந்த ஜீனோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுது, அந்த ஜீன் பீஸ் எந்த இடத்துல இருந்து எடுத்தோன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 5-6 வருஷம் ஆயிடும். ஒரு பர்டிகுலர் ஜீன் என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணது, இல்லை நமக்கு வேணுங்கிற ஜீனை பிரிச்சு எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிடும். அப்படி எடுத்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை விட்டுறலாமா? ஸோ அதனால அதை லட்சக்கணக்கான காப்பி போட்டு வச்சிருவாங்க. திருப்பி திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால லட்சக்கணக்கான காப்பி போட்டு அந்த அந்த ஜீனை அதெல்லாம் எப்படிங்கிறது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் படிப்போம். லட்சக்கணக்கான காப்பி போட்டு வச்சு வேணுங்கையில யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த அந்த பர்டிகுலர் ஜீனை டார்கெட் ஆர்கானிசத்துக்கு நம்ம கொடுப்போம். Do you know the likely fate of a piece of DNA? And the piece of DNA which is somehow transferred into an alien organism. So alien organismத்துக்கு நீங்க piece of DNA-வை transfer பண்ணீங்களா, அது என்ன ஆகும், அதோட fate என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப alien organismனா என்ன? பூமிக்கு ஏலியன்ஸ் யாரு? பூமி சேராதவங்க, வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்தவங்கள ஏலியன் அப்படிம்போம். நீங்க வேற ஒரு கிரகத்துக்கு போனீங்கன்னா நீங்க அந்த கிரகத்துல இருக்கவங்களுக்கு ஏலியன். அப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ல இருக்க ஒரு ஜீனை நான் பாக்டீரியாவுக்குள்ள போடுறேன். நம்ம ஜீனுக்கு இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை பாக்டீரியாக்குள்ள போடுறோம். நம்ம ஜீனுக்கு பாக்டீரியா ஏலியன், பாக்டீரியாவுக்கு நம்ம ஜீன் ஏலியன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஏலியன் ஆர்கானிசம். ஸோ நம்ம ஜீனை கொண்டு போய் பாக்டீரியாவில் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்க போறோம். நம்ம கேரக்டர் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண வைக்க போறோம். அப்போ நம்ம ஜீன், ஹியூமன் ஜீனுக்கு ஏலியன் யாருன்னா ஹோஸ்ட் தான் ஏலியன். ஒன்றும் இல்லை, ஹோஸ்ட் தான். ஹோஸ்ட் ஆர்கானிசம்னே இங்க கொடுத்துருக்கலாமே சார் டெஃபினேஷன்ல கொடுத்த மாதிரி. அப்படிதான் குழப்புவோம், அப்படிதான் குழப்புவாங்க. புது புது டேர்ம்ஸ், எல்லா டேர்ம்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அப்படிதான் வச்சிருப்பாங்க. நிறைய டேர்ம்ஸ் வரும், எதெல்லாம் ஒரே டேர்ம்ஸ்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, மோஸ்ட் லைக்லி என்ன ஆகும்? மோஸ்ட் லைக்லி திஸ் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வுட் நாட் பி ஏபிள் டு மல்டிப்ளை இட் செல்ஃப் இன் த ப்ராஜெனி செல்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம். நெகட்டிவா சொல்றான் பாருங்க. பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதை நான் ஹோஸ்ட் ஆர்கானிசம் ஒரு ஏலியன் ஆர்கானிசத்துக்குள்ள வச்சுட்டேன். ஏலியன் ஆர்கானிசம்னா அந்த ஜீனுக்கு சொந்தக்காரவங்க இல்லை, வேற ஒரு ஆர்கானிசத்துல இருந்து எடுத்ததை இந்த ஆர்கானிசத்துக்குள்ள வச்சதுனால அந்த ஆர்கானிசம் ஏலியன் ஆர்கானிசம். அந்த ஏலியன் ஆர்கானிசம்ல அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் ஆகுமா ஆகாதா? ஆகாது. 99% ஆகாது. இப்ப பர்சன்டேஜ்ல அவங்க சொல்லல, மோஸ்ட் லைக்லி அது எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஓகே, பட் when it gets integrated into genome of the recipient, alien தான் recipient, host alien தான் recipient. so recipientோட ஜீனோம்ல போய் அது பைண்ட் ஆகணும். இப்போ ஒரு பாக்டீரியா இருக்கு, இந்த பாக்டீரியாக்குள்ள அதோட டிஎன்ஏ இருக்கு, இதுக்குள்ள நான் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை விட்டுட்டேன். இந்த ஜீன் உள்ள போனது என்ன நடக்கும்? ஒன்றும் பண்ணாது, நத்திங். இது இதோட குரோமோசோம்ல போய் பைண்ட் ஆனாதான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ அதான் இங்க சொல்றாங்க, ரெசிபியன்டோட ஜீனோமோட அந்த குரோமோசோமோட போய் பைண்ட் ஆகணும். இட் மே மல்டிப்ளை அண்ட் இன்ஹெரிட்டட் அலாங் வித் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஸோ இந்த ஹோஸ்ட் டிஎன்ஏங்கிறது ஏலியன் ஆர்கானிசம் தான். ஸோ ஹோஸ்ட் டிஎன்ஏல போய் அது இன்டகிரேட் ஆனா மட்டும்தான் அது மல்டிப்ளை ஆகும், கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும், இன்ஹெரிட் ஆகும். இன்ஹெரிட்னா ஒரு ஜென்ரேஷன், ஒரு பாக்டீரியால இருந்து டாட்டர் பாக்டீரியா செல்ஸ், அதோட குழந்தைங்க பாக்டீரியா செல்ஸ், அதுக்கடுத்த பாக்டீரியா, அதுக்கடுத்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகுதுல, அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த ஜீன் இன்ஹெரிட் ஆகும் அண்ட் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதுக்கு அந்த ஜீன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ போய் ஜீனோமோட பைண்ட் ஆகணும். ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் பிகாஸ் த ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இந்த இடத்துல, இங்க ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏங்கிறது நம்ம டிஎன்ஏ, இன்சுலின் டிஎன்ஏ. இங்க ஏலியன் ஆர்கானிசம் அப்படிங்கிறது ஹோஸ்ட். ஏன்னா நம்ம டிஎன்ஏவை ஏலியன் ஆர்கானிசத்துக்குள்ள வைக்கிறீங்க. அந்த ஜீனுக்கு ஆர்கானிசம் ஏலியன், ஆர்கானிசத்துக்கு ஜீன் ஏலியன். சம்பந்தம் இல்லாதவங்கன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏலியன்னா ஏலியனேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களை தள்ளி வச்சிடுறாங்க சொல்றாங்கல்ல, அதான். ஓகே, அதெல்லாம் சும்மா நீங்க அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க கூடாது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. திஸ் இஸ் பிகாஸ் த ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹேஸ் பிகம் பார்ட் ஆஃப் குரோமோசோம். ஸோ அந்த ஹோஸ்ட்ல அதோட பார்ட் ஆஃப் மாறிடுறதுனால அது எக்ஸ்பிரஸ் பண்ணுது, மல்டிப்ளை பண்ணுது, இன்ஹெரிட் ஆகுது, விச் ஹேஸ் த எபிலிட்டி டு ரெப்ளிகேட். யாரு? ஹோஸ்டோட குரோமோசோம் ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அந்த குரோமோசோம்ல போய் நம்மளோட
ஏலியன் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் டிஎன்ஏ டிசைர்டு ஜீன் அந்த இதை போய் பைண்ட் ஆயிடுச்சுன்னா ஹோஸ்ட் டிஎன்ஏ கூட அதுவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகுது. இன் யோர் குரோமோசோம் there is a specific DNA sequence called origin of replication. ORI ORI site அப்படிம்பாங்க. First 3 letters. ORI site, origin of replication site. So which is responsible for the initiation of replication. Therefore, for multiplication of any alien piece of DNA, that is foreign DNA, desirable DNA, in an organism, it needs to be a part of the chromosomes, which has a specific sequence known as origin of replication. ORI site, origin of replication, நம்ம alien piece of DNA, அந்த நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம்ல ஜீன், எந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜீன்ல ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். அதான் இவங்க சொல்றாங்க. அப்பதான் அது மல்டிப்ளை ஆகும். Thus, an alien DNA is linked with the origin of replication so that this alien piece of DNA can replicate and multiply itself in the host organism. So, host organismத்துக்குள்ள host organismோட குரோமோசோமோட போய் அது பைண்ட் ஆகணும். அப்படி பைண்ட் ஆகும்போது அது அவங்களே மல்டிப்ளை பண்ணிக்கணும்னா அதுல ஒரு ரெப்ளிகேஷன் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் ஓரி சைட் நம்ம வச்சு அனுப்பணும். ஓரி சைட்ல ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அது டிஎன்ஏல இருக்கும். அதையும் சேர்த்து வச்சு அனுப்பிட வேண்டியதுதான். This can also be called as cloning or making multiple identical copies of any template DNA. Original DNA. Templateனா ஒரிஜினல். அதுல இருந்து காப்பி எடுக்கிறீங்க. எதை? ஃபாரின் டிஎன்ஏவை. ஸோ ஃபாரின் டிஎன்ஏனா ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதுக்கு ஓரி சைட்டை வச்சு ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு அனுப்புனாதான் அது மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கப்படும். அப்பதான் அது ரெப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இப்படி ரெப்ளிகேட் ஆகும்போது குளோனிங் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ சொல்றோம், ஆர் டெம்ப்ளேட் டிஎன்ஏ. அப்போ இந்த இடத்துல 3 டேர்ம் நம்ம சொல்றோம். ஒன்று ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, ரெண்டாவது டெம்ப்ளேட் டிஎன்ஏ, மூணாவது டிசைரபிள் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ. இது எல்லாருமே ஒன்று தான். இது எல்லாருமே ஒன்று தான். டெம்ப்ளேட் டிஎன்ஏ இஸ் ஆல்சோ அந்த இதுதான் பீஸ் ஆஃப் டிஎன்ஏன்னு சொன்னாங்க இல்லையா, நம்ம ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, அவனும் டெம்ப்ளேட் டிஎன்ஏவும் ஒரே ஆள் தான். இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை சொல்றோம், அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் let us now focus on the first instance of the construction of an artificial recombinant DNA molecule. So first artificial na human நால உருவாக்கப்படுறது, recombinant DNA na new அந்த genetic engineeringல உருவாகுது. The construction of the first recombinant DNA emerged from the possibility of linking a gene encoding antibiotic resistance with a native plasmid. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லிங்கிங் எ ஜீன் என்கோடிங் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜீனை நீங்க எந்த ஆர்கானிசத்துல போடுறீங்களோ அந்த ஆர்கானிசத்துக்கு, ஒரு பாக்டீரியானா அந்த பாக்டீரியாவை கொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். ஆன்டிபயோட்டிக், பயோட்டிக்னா ஆன்டினா எகெயின்ஸ்ட், பயோட்டிக்னா அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறது. நமக்கும் ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க, நமக்கு ஏதாவது ஆகுமா? ஹோஸ்ட் ஆர்கானிசத்தை ஒன்றும் பண்ணாது. உள்ள இருக்க இன்ஃபெக்ஷியஸ் பாக்டீரியா இருக்குல்ல, அதை மட்டும்தான் ஆன்டிபயோட்டிக் போய் டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். The construction of first recombinant DNA emerged from the possibility of linking a gene encoding antibiotic resistance with a native plasmid, autonomously replicating circular extrachromosomal DNA. Plasmidோட another term. பாக்டீரியா இருக்கு, குரோமோசோம் இருக்கு, அது சர்க்குலர் தான். பாக்டீரியாவில் இருக்க குரோமோசோம் சர்க்குலர். இது இல்லாம இது குரோமோசோமல் டிஎன்ஏனா என்டையர் பாக்டீரியாவையும் தங்களோட கண்ட்ரோல்ல வச்சு பாக்டீரியாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரைப் பண்றது, டிரான்ஸ்லேஷன் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது. இது இல்லாம எக்ஸ்ட்ரா குரோமோசோமல்னா குரோமோசோம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அது ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங். இவன் கண்ட்ரோல்ல இவன் இல்லை, இவனே இவனை ரெப்ளிகேட் பண்ணிக்குவான். ஏன்னா இவனுக்கு ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் இருக்கும். ஓகே, ஆட்டோனாமஸ்லி ரெப்ளிகேட்டிங், சர்க்குலரா இருக்கும். எக்ஸ்ட்ரா குரோமோசோம்னா குரோமோசோம் இல்லாத டிஎன்ஏ, அதுதான் பிளாஸ்மிட். பிளாஸ்மிடோட டெஃபினிஷன் அவன் பிராக்கெட்ல கொடுத்துருக்கான். ஆட்டோனமஸ்லி ரெப்ளிகேட்டிங், இவன் கண்ட்ரோல்ல இவன் ரெப்ளிகேட் ஆகல, குரோமோசோமல் டிஎன்ஏ கண்ட்ரோல்ல இவன் ரெப்ளிகேட் ஆகல, இவனே இவனை ரெப்ளிகேட் பண்ணிக்குவான். அதான் ஆட்டோனமஸ்லி ரெப்ளிகேட்டிங். சர்க்குலரா இருப்பான் அதோட ஷேப்பு. குரோமோசோம் டிஎன்ஏ கிடையாது, குரோமோசோம் அல்லாத டிஎன்ஏ, அதான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, அவங்க தான் பிளாஸ்மிட். நேட்டிவ் பிளாஸ்மிட்னா அந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மிட்னு அர்த்தம். ஸோ அதில் போய் நம்ம ஜீன் என்கோடிங் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை லிங்க் பண்ணுறோம். அதான் ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்தது. ஆஃப்
சால்மோனெல்லா டைஃபிமூரியம். சால்மோனெல்லா டைஃபிமூரியம்னா என்ன? டைஃபாய்டை காஸ் பண்ற டிசீஸ் காஸ் பண்ற பாக்டீரியா. Stanley Cohen and Herbert Boyer accomplished this in 1972 by isolating the antibiotic resistant gene by cutting out of a piece of DNA from plasmid, which was responsible for conferring antibiotic resistance. So இந்த சயின்டிஸ்ட் நேம் ஞாபகம் வச்சுங்க. கோஹனும் போயரும் 1972ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை ஐசோலேட் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. இன்னொரு பாக்டீரியாவோட பிளாஸ்மிட்ல இருந்து அதை தனியா அந்த ஜீனை இது சால்மோனெல்லா டைஃபிமூரியம். இதுக்கு நேச்சுரலா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அனதர் பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதோட பிளாஸ்மிட்ல இருந்து அந்த ஜீனை மட்டும் கட் பண்ணி தனியா பிரிச்சு எடுத்துட்டாங்க. அந்த ஜீனை மட்டும் எடுத்தாங்க. அதை கொண்டு வந்து சால்மோனெல்லா டைஃபிமூரியத்துல நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணது. ஸ்டான்லி கோஹன் அண்ட் போயர், ஹெர்பர்ட் போயர் தான் இதை முதல்ல பண்ணாங்க. சால்மோனெல்லா டைஃபிமூரியம் ஆர்கானிசம் நேம் நீட்ல கேட்பாங்க. The cutting of DNA at specific locations become possible with the discovery of the so-called molecular scissors restriction enzyme. இப்போ நான் சொன்னேன் நமக்கு தேவையான டிஎன்ஏவை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. சரி, எப்படி கட் பண்ணி எடுக்கிறது? கத்திரிக்கோல் வச்சா கட் பண்ண முடியும், பிளேடு வச்சா கட் பண்ணி எடுக்க முடியும். அதே மாலிகுலர் கண்ணுக்கே தெரியாது. அதை எப்படி நீங்க கத்திரிக்கோல் செஞ்சு அதில் எப்படி கட் பண்ணி எடுப்பீங்க? ஸோ தட் இங்கே கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் கட் பண்ண போறீங்க. ஸோ அந்த கெமிக்கல் விச் கட் த டிஎன்ஏ மாலிக்யூல், நமக்கு தேவையான பீஸை கட் பண்ணி தர கெமிக்கல் யாருன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். Restriction enzyme. The cut piece of DNA was then linked with the plasmid DNA. So கட் பண்ண அந்த சின்ன பீஸை ஹோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மிடோட ஜாயின் பண்றாங்க. These plasmid DNA act as vectors. வெக்டார்ஸ்னா என்ன? எப்பவுமே வெக்டார்ஸ்னா கேரியர்னு அர்த்தம். யாரை கேரி பண்ணிட்டு போறோம்? நமக்கு தேவையான ஜீனை கேரி பண்ணிட்டு போறோம். என்ன ஜீனை? நமக்கு அந்த டிசையர்டு ஜீன், எந்த ஜீன் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இன்னொரு ஆர்கானிசத்துல போய் அந்த ஜீனை கேரி பண்ணிட்டு போறதுனால பிளாஸ்மிட்ஸை வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் வெக்டார்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ, டிரான்ஸ்ஃபர் பண்ண கேரி பண்ணிட்டு போறோம் இல்லையா, டிஎன்ஏ அட்டாச்சு டு இட். ஸோ அதில் அட்டாச் பண்ண டிஎன்ஏவை ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பிளாஸ்மிட்க்கு ஹெல்ப் பண்றான். அப்போ பிளாஸ்மிட்க்கு 3 பேர் படிச்சாச்சு. என்னென்ன பேரு? ஃபர்ஸ்ட் பெரிய பேரு அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ, பிளாஸ்மிடோட இன்னொரு நேம். வெக்டார் அனதர் நேம். 3 நேம் படிச்சிட்டோம். பிளாஸ்மிட், வெக்டார், அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ பார்த்துக்கங்க. யூ ப்ராபப்ளி நோ த மஸ்கிட்டோ ஆக்ட் அஸ் அன் இன்செக்ட் வெக்டார். மஸ்கிட்டோ மலேரியாவை ஸ்ப்ரெட் தான் பண்ணுது, காஸ் பண்ணல. மலேரியல் பேரசைட் கேன் நாட் மூவ். ஸோ அதை கேரி பண்ணி கொண்டு போய் ஹியூமன் பீயிங்கோட பிளட்ல கொண்டு போய் வைக்கிறது, அந்த வேலையோட முடிஞ்சு போச்சு. கொசு மலேரியாவை காஸ் பண்ணல, மலேரியாவை காஸ் பண்ற ஆர்கானிசத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது நமக்கு. அப்போ கொசு ஒரு வெக்டார், மஸ்கிட்டோ ஒரு வெக்டார், இன்செக்ட் வெக்டார் டு டிரான்ஸ்ஃபர் த மலேரியல் பேரசைட் இன்டு ஹியூமன் பாடி. In the same way, a plasmid can be used as vector. எப்படி கொசு ஒரு பேரசைட்டை கேரி பண்ணிட்டு வந்து ஹியூமன் பீயிங்ல விட்டு ஹியூமனுக்கு டிசீஸை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சிருந்த அந்த பேரசைட்டை, அந்த மாதிரி நம்ம ஃபாரின் டிஎன்ஏ ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய ஜீனை பிளாஸ்மிட்ல வச்சா அது கொசு மாதிரி வெக்டர் மாதிரி எடுத்துட்டு போய் ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்குது பிளாஸ்மிட். So plasmid can be used as vector to deliver an alien piece of DNA into the host organism. The linking of antibiotic resistant gene with the plasmid vector become possible with the enzyme DNA ligase. இப்போ ரெண்டாவது என்சைம். ஒன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எதுக்கு யூஸ் ஆகுது? நமக்கு தேவையான பீஸை கட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அந்த பீஸை கொண்டு போய் இன்னொரு ஆர்கானிசத்துல இருக்க டிஎன்ஏவோட ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு என்சைம் வேணும்ல ஜாயின் பண்றதுக்கு. ஸோ வெட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா, ஒட்டுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் என்சைம். அதுக்கு மட்டும் நான் கம்மு வச்சா ஒட்ட முடியும், அதுக்கும் மாலிகுலார் பேஸ்ட் வேணும். அந்த பேஸ்ட் யாருன்னா டிஎன்ஏ லிகேஸ். ஓகே, விச் ஆக்ட்ஸ் ஆன் கட் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ லிகேஸ் போய் கட் டிஎன்ஏல ஆக்ட் பண்ணி அதோட எண்ட்ஸை இன்னொரு டிஎன்ஏ மாலிகுலோட ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜாயின் பண்றது தான் லிகேஸ். This makes a new combination of circular autonomously replicating DNA created in vitro. In vitro na laboratory la நம்ம உருவாக்குனது and is known as recombinant DNA. இப்போ ஒரிஜினல் பிளாஸ்மிட், அதுல நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஜீனை கொண்டு வந்து
ஜாயின் பண்றோம். அதை நான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து இன்னொரு பிளாஸ்மிட்ல இருந்து கட் பண்ணி கொண்டு வந்து அனதர் பிளாஸ்மிட்ல ஜாயின் பண்றேன். இப்போ அனதர் பிளாஸ்மிட்னு சொன்னாலும் நியூ பிளாஸ்மிட், அதுக்கு ஒரு நியூ ஜீனை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ரெடி, புதுசா காம்பினேஷனோட ஒரு டிஎன்ஏ ரெடி. When this DNA is transferred into E. coli, a bacterium closely related to Salmonella, it could replicate using the new host DNA polymerase enzyme and make multiple copies. ஸோ அந்த சால்மனல்லா டைஃபிபியூரியத்திலிருந்து தான் நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். அதை செப்பரேட் பண்ணி எடுத்து ஈகோலைல வைக்கிறோம். ஈகோலை என்ன பண்ணுது? சால்மனல்லா டைஃபிபியூரியத்திலிருந்து எடுத்த ஜீனை மல்டிபிள் காப்பீஸ் எடுத்து அதோட கேரக்டரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம்னா டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ற என்சைம். அது வந்து ஈகோலைல இருக்கிறதே பயன்படுத்தி ஈகோலை மல்டிபிள் காப்பீஸ் எடுக்குது. ஓகே, the ability to multiply copies of antibiotic resistant gene in E. coli was called cloning. ஸோ ஏன்னா மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கும்போது அது அப்படியே ஆஸ் இட் இஸ், நீங்க என்ன சீக்வன்ஸ்ல அந்த ஜீனை போட்டீங்களோ அதே காப்பீஸ் தான் எடுக்கிறதுனால குளோனிங், ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி of antibiotic resistant gene in E. coli. So antibiotic resistant gene oda cloning E. coli la nadakudhu. You can hence infer that there are 3 basic steps in genetically modifying an organism. One, identification of DNA with desirable gene. முதல்ல உங்களுக்கு தேவையான ஜீன் எந்த டிஎன்ஏல இருக்குன்னு கண்டுபிடிங்க. ரெண்டாவது, அதை தனியா அந்த டிசைரபிள் ஜீனை தனியா பிரிச்சு எடுத்துக்கணும். Introduction of the identified DNA into the host. இந்த டிசைரபிள் ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஹோஸ்ட்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூஸ்டு டிஎன்ஏ, டிஎன்ஏனா என்டையர் டிஎன்ஏ கிடையாது, அந்த ஜீன் இன் த ஹோஸ்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த டிஎன்ஏ இன்டு இட்ஸ் ப்ராஜெனி. அந்த ஹோஸ்ட்ல வந்து போன அந்த ஃபாரின் ஜீன் வந்து மெயின்டைன் ஆகணும், போனதும் டெஸ்ட்ராய் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஃபாரின் பாடி ஒரு ஹோஸ்ட்குள்ள போனுச்சுன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். பட் அப்படி ஆகாம அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்தோட குரோமோசோமோட அதை இன்டகிரேட் பண்ணிடணும். ஸோ தட் அதோட ப்ராஜனிக்கு நம்ம அனுப்பின ஃபாரின் ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இந்த டாபிக்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து கேளுங்க. ரைஸ் ஹேண்ட் ஆர் ஹேண்ட் ரைஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா கொடுத்து நீங்க கேட்கலாம். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு மறுநாள். நாளைக்கு நமக்கு கிளாஸ் இல்லை, நாளை மறுநாள் காலையில் ஆரம்பிக்கலாம். ஃப்ரைடே நமக்கு கிளாஸ் இல்லை, இன்னைக்கு தேர்ஸ்டே. சாட்டர்டே இருக்கு. யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, அதே போல மென்டி குவிஸ் ஃப்ரைடே நைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். நாளைக்கு நைட்டு மென்டி குவிஸ் நமக்கு, நாளைக்கு நைட் தானே? ஆமாம், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அந்த நர்வஸ் கண்ட்ரோல், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். சொல்லுங்க, என்ன டவுட்பா சொல்லுங்க. ஆடிபிளா இருக்கா? சொல்லுங்க. நந்தனா டவுட் கேட்டிருந்தீங்களே, சொல்லுங்கப்பா. ரைஸ் ஹேண்ட் கொடுத்துருந்தீங்களே, திருப்பி ரைஸ் ஹேண்ட் போடுங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தா ரைஸ் ஹேண்ட் போடுங்க. திருப்பியும் க்ளோஸ் ஆயிடுச்சு, நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரைஸ் ஹேண்ட் போடுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. நந்தானா சொல்லுங்க, என்ன டவுட்? விட்டு விட்டு கேக்குதுப்பா, ஒண்ணுமே கேட்கல. நீங்க ப்ளூடூத் எது கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்க. மென்டி வந்து எப்போன்னு கேக்குறேன். ஹலோ, மென்டி சார், மென்டி குவிஸ் நாளைக்கு நைட்டுப்பா. மென்டி குவிஸ். ஓகே சார். சரி, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.